தமே அகத்தியம் வந்திருக்கிற சீடர்களுக்கும் திரும்பவும் சபையை பற்றி சின்ன விளக்கத்தோடு அதுக்கு பிறகு இறைவன் சிவபெருமானை கூப்பிட்டுக்கிடுவோம். இது கலியுகத்தை மாற்றதுக்காக கொடுக்கப்பட்ட சபை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கலியுகத்தை எப்படி மாற்ற போகிறாங்க சித்தர்கள் தேவர்கள் சிவபெருமான் தலைமையில் அகத்திய பெருமான் அமர்ந்து திருமுருகன் 6 படை வீட்டிலையும் மருதமலையும் சேர்த்து ஒரே படையாக அமர்ந்த இடம் இது. யுகங்கள் தாண்டி முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கி பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி உட்கார்ந்துருக்கிற சபை தான் இது. முருகன் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அறுபடை வீடு இங்கே பூலோகத்தில் இருக்கிற கோயில் மாதிரிகள் இல்லாது, இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 27,000 கோடி லோகங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது சபை மூலமாக. இந்த சபை தோன்றுவதற்குண்டான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கலியுகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது. அந்த நிலைக்காக அகத்திய பெருமான் உட்கார்ந்து சிவனின் ஆதி காலத்தில் இருந்து உருவான ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமக ஆற்றலாய் சித்தர்களோட ஆற்றலாம் ஒன்றா இணைச்சி சிவமகா வாழை சித்தன்கிற ஒரு நிலை அறியாது அது என்ன அவதாரம் அப்படிங்கிறது கூட இன்னும் எங்களுக்கெல்லாம் சொல்லப்படலை. சிவ அவதாரமாக நாராயண அவதாரமாக எல்லா ஒட்டுமொத்த உயிர் அவதாரமாக சொல்லப்படுது. 11,000 யுகம்னு சொல்லுதாங்க. அதற்கும் தாண்டிய யுகங்களாக இருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றலை வடித்தெடுத்து வார்த்தெடுத்து அற்புதமாக இத்தலத்தில் அமர வைத்து அந்த மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு இவ்வெல்லையிலே இருந்து தொடங்கி இருக்குது. அந்த அவதார நிலைக்கு கொடுக்கப்பட்ட நூல் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிற உலகத்தில் எங்குமே கிடைக்காத இதுவரைக்கும் இருந்த மகான்கள் யோகிகள் ஞானிகளுக்கு ஏன் எந்த தேவர்கள் கையில் தேவேந்திரன் கையில் கூட இல்லைன்னு சொல்லப்படுற நூல். அது பொக்கிஷம்னு சொல்லுதாங்க. அதுக்குள்ளே இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. தேவர்களே அந்த நூலை பார்த்து தேவாதி தேவர்கள்லாம் வியந்து நிற்காங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆற்றலான விஷயம் இதுவரைக்கும் பிரபஞ்சமே அறியாத விஷயம். சிவமே சிவத்துக்குள்ளே இருந்து வந்த நூலை பார்த்து வியந்து பார்க்கின்ற விஷயங்கள் அவ்வளோ ஆற்றல்கள் அந்த நூலுக்குள்ளே இருக்குது. இப்போ சொல்லுதுன்னா எப்படி பிரபஞ்சம் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அடங்கிய நூல் தான் அது. அதுக்குள்ளே இல்லாத விஷயம்னா பேரண்டத்தில் அதுக்குள்ளே இல்லாத விஷயங்கள் இல்லை. பேரண்டமே நூலாக பெரும் ஈசனே நூலாக சிவமே நூலாக சிவ பிரபஞ்சமே நூலாக கொடுக்கப்பட்டதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிறத அற்புதமான நூல். சூட்சமன்னா ரகசியம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே அந்த கண்ணுக்கு தெரியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது. உணர்ந்தா சித்தனை உணர்ந்தவங்க சிவசூட்சம நூலை ஓரளவுக்கு அதுக்காண்டி சித்தனை முழுவதும் உணரக்கூடிய ஆற்றல் அது இன்னும் யாருக்கும் கொடுக்கப்படலை, வழங்கப்படலை, அருளப்படலை. சித்தன் வழியில் சித்தனை அடிபணிந்து சித்தன்னா பிரபஞ்சத்தை அடிபணிந்து எந்த மாற்று வேற்று நிலைகளும் இல்லாத ஒரு நிலையில் நூல் பகிரப்படுகிறது. முழு சரணாகதியும் கூட கிடையாது. ஒரு நிலை சரணாகதிக்கு நூல் அருளப்பட்டு அந்த நூல் உள்ளே இருந்து அந்த மாந்தனை நூல் தாங்கிய சீடர்களை பக்குவப்படுத்துது, நெறிப்படுத்துது, நேர்மைப்படுத்துது, உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி சித்த நிலை கொடுத்து சிவநிலை கொடுத்து சிவமகா வாழை சித்தன் நிலைக்கு வருவதற்குண்டான பயணம்தான் அந்த சீடர்களோட பயணம், நூல் தாங்கிய சீடர்களோட பயணம். அந்த நிலைகள் அவங்க தாங்கி நிற்கல. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் சிவசபை சார்ந்த வார்த்தைகளாக, சிவசபை பயணம் சார்ந்த வார்த்தைகளாக, சிவசபையில் உள்ள கணங்களோட வார்த்தைகளாக அவங்களுக்குள்ளே இருந்து வர்ற வார்த்தைகள் எந்த வேற்று மாற்று எதிர்பார்ப்பு நிலைகளும் ஆசன நிலைகளை தேடாது. வருங்காலங்களில் அங்கே உட்காந்துடலாம் இங்கே உட்காந்துடலாம் அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் நிலைகள் இல்லாத சீடர்களுக்கு அக்னி மாதிரி கொடுக்கப்படுது. அது அக்னி பரீட்சையை உள்ள வச்சு அக்னி மாதிரி கொடுக்கப்படுது. அந்த நூல் தாங்கும் சீடர்கள் அக்னியை தாங்கி தான் அமர்ந்திருக்கணும். இங்கே சின்ன சின்ன வேற்று மாற்று நிலைகள் வரையில் நூல் ஒன்றும் செய்யாது. பெரு வேற்று மாற்று நிலைகள் வரையில் நூல் அதோட ஆக்ரோஷ நிலையை காமிச்சு அது உயிரோட கலந்த நூல். அது வரையில் உயிரை கூட எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லப்படுது. அப்படி சீடர்கள் உயிரையும் துட்சமாக நினச்சி தான் இங்கே நூல் தாங்குதாங்க. சும்மா எதற்கோ சித்தன் பக்கத்தில் உட்காந்து அப்படி
நான் அந்த சித்தர்கள் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு மொழியில் பேசி என்னமோ செஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நேராக தேவர்கள் சித்தர்கள் சிவம் அமர்ந்து உங்களை முன்னாடி இருந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கும் அந்த நூல் வந்து நிரந்தரம் கிடையாது. எப்போ வந்து வேற்று மாற்று இந்த சிவசபை எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நிலையில் இருந்து மாறும்போது அது எவ்வளவு வளர்ச்சியான நூலாக இருந்தாலும் திருப்பி வந்து சித்தனோட கரங்களில் வந்து அகத்திய கரங்களில் போய் அது சிவபெருமானுக்கிட்டே போய் தஞ்சம் அடைஞ்சிரும். அப்படிங்கதான் உண்மை. அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ சீடர்கள்ட்ட நூல் இப்போ வெளிப்படுது. ஒரு வார்த்தைகளாக, இரு வார்த்தைகளாக, 2 வார்த்தைகளாக, 3 வார்த்தைகளாக வெளிவருது. எல்லாரும் நூல் தாங்கணும்னு ஆவல்லாம் இருக்குது எல்லார்ட்டையும். ஆனால் அதோட நூலோட ஆபத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நூலில் இருக்கிற நெறிமுறை மாறும்போது நூல் வந்து காவு வாங்கக்கூட தயங்காது. அப்படிங்கிற உயர் உண்மை இன்றைக்கி அறிவிக்க சொல்லிட்டாங்க. நூலை சும்மா காமெடிக்காண்டி வச்சுக்கிட்டு என்னமோ அப்படி இப்படி அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு பேசுனா 1-2 தடவை மன்னிச்சு விட்ருவாங்க. இல்லாட்டி ஆளே இருக்காது. பிறகு அதையும் பார்த்துக்கோங்க. நூலை வந்து தவறுதலாக எந்த சீடர்களும் கையில் எடுத்தான்னா பிறகு யமலோகம் கண்ணுக்கு தெரியும். அதை வந்து நிதர்சனமாக இப்போ சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நடக்கிற சற்சங்கத்தில் சொல்லிட்டாங்க. அதனால் எல்லோரும் யாரும் தப்பாக நூலை வந்து ஏதோ பொய் சொல்லிவிட்டு நூலை கீழே எந்த நிலையிலையும் வந்து நூல் எப்படி வரும்னு சிவசபை ஆசானுக்கு தெரியும். சிவமகா வாழை சித்தனுக்கு தெரியாமல் எவனுக்கும் எங்கேயும் நூல் வராது பிரபஞ்சத்தில். ஒரு ஆசை கேட்டாலே இது நூலா இல்லாட்டி வேறு என்னன்னு உள்ளேருந்து உணர்த்திடுவாங்க. அதனால் வேற்று மாற்று நிலைகளில் எனக்கு நூல் வருது, அங்கே வருது, இங்கே வருதுன்னு பொய் பித்தலாட்டம் பண்ணான்னா குடும்பம் குட்டி பிள்ளைகளை பொண்டாட்டியை நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் போனாலும் நாசமாக போய்க்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் பிள்ளைய பின்னாடி இருக்குது, பொண்டாட்டி பின்னாடி இருக்குது, உங்கள் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்கிறவங்க பின்னாடி இருக்காங்க. நூலை வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது, கர்வப்படக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது, அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணிடணும்னு நினைக்கக்கூடாது, அதை வச்சு பொம்பளையிட்ட பழகிடணும்னு நினைக்கக்கூடாது, அதை வச்சு புகழடைஞ்சிடணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் அது வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட நூல். ஒரு சித்த நிலையில் சிவநிலையில் இருந்து அந்த நூலை கையாளணும். அப்படிங்கிறத எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆங்காங்கு சீடர்களுக்கு நூல் வெளிப்படுது, சின்ன குழந்தைகளுக்கு கூட வெளிப்படுது. விளையாட்டாக வந்து நூல் வந்து யார்கிட்டையும் விளையாடாது, நூல்கிட்ட யாரும் விளையாடக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னையிலேருந்து சித்தன் கூட உட்காரதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சித்தன் பக்கத்தில் ஆசனம் விட்டு அமர்வதற்கு வந்து யாருக்குமே அனுமதி கிடையாது. சிவநூல் தாங்கின சீடர்களுக்கு மட்டும்தான் பக்கத்தில் உட்கார முடியும். அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அதையும் சொல்லியாச்சு. இங்கே இருந்து வந்து மீண்டும் மீண்டும் சொன்னதான். அங்கே ஒரு சித்தரை பார்த்தேன், அவர் அவ்வளவு ஆற்றல் உள்ளவர். அந்த கோயிலுக்கு போனேன், இவ்வளோ ஆற்றல் இருக்குது, இவ்வளோ அனுகிரகம் கிடக்கு, எங்கள் குலதெய்வம் நினச்சா எதுனாலும் செஞ்சிரும். அப்படிங்கிற மேற்று மாற்று நிலைகளில் உள்ளவங்க தயவு செய்து இந்த எல்லைக்கு வர வேண்டாம். ஏன்னா அவங்கவுங்க எல்லையில் இருக்கிறது அவங்கவுங்களுக்கு பாதுகாப்பு. இங்கே பிரபஞ்சமே அண்ட சராசரமே உட்கார்ந்துருக்கு. எல்லா சித்தர்கள் தேவர்கள் ஏன் சிவபெருமானே வந்து பணி செய்யக்கூடிய இடம். தேவாதி தேவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அன்னை வந்து வேலை பார்க்கக்கூடிய இடம். பார்வதி தேவி வந்து இன்றைக்கி சபை வேலையை பார்க்குது. அதிகாலையில் வந்து அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு வந்து வள்ளி தெய்வானைகள் வந்து சபை வேலையை சூட்சமமாக பார்க்காங்க. அது எங்கள் கண்ணுக்கு காமிக்காங்க. அவங்க வந்து வேலைக்காரங்க மாதிரி வேலை பார்க்கணும்னு தேவையா பார்க்காங்க. அதுக்கு அடுத்து ஏகாதேசி அன்னைக்கு வந்து மகாலட்சுமியும் பூமாதேவியும் வந்து வேலை பார்த்து சபையோட பணிகள் சுத்தப்படுத்தக்கூட பணிகள் அது இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த இறைவனை தயார்படுத்தி அந்த கோமாதா பூஜைக்கு முன்பாக 3 மணியிலிருந்து தேவியர்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய உயர் சூட்சமம் உன்னத உத்தமமான மகா நூல் அமர்ந்த மகத்துவம் மிக்க 10 அவதாரங்கள் வந்து பரந்தாமனோட 10 அவதாரங்கள் நூலை காவல் காக்கக்கூடிய தலம் இது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மாறி மாறி சொல்லியாச்சு. உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வேற்று மாற்று நிலைகளில் இங்கே யாரும் பயணப்பட வேண்டாம். சித்தனுக்கு கொடுக்கப்பட்டது, சிவசபை ஆசானுக்கு கொடுக்கப்பட்ட சிம்மாசனம் வந்து அது வந்து காலியாக, அதாவது சித்தன் இல்லாட்டா கூட அது காலியாக தான் இருக்கும். அந்த ஆசனத்தில் அமர்றதுக்கு யாருக்கும், அதில் அமர்றதுக்குன்னா சிவபெருமான் உட்காந்துக்கலாம், அகத்திய பெருமான் உட்காந்துக்கலாம், முருகப்பெருமான் உட்காந்துக்கலாம். மற்ற யாரும் சீடர்கள்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து சபையை இத்தனை வருஷம் இருந்தேன் அத்தனை வருஷம்னு சொல்லிக்கிட்டு அதை உட்கார முடியாது.
சித்தனே இல்லாட்டா கூட அந்த ஆசனம் காலியாக தான் இருக்கும். சூட்சமத்தில் சித்தன் உட்கார்ந்து சிவநூலுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்யக்கூடின்ற அது உன்னதமான உயர்வான உத்தமமான சித்த சிவப்பிரபஞ்ச உயர் பிரபஞ்ச ஒட்டுமொத்த ஆற்றல்கள் யுகமாக அகத்தியன் பெறப்படுத்த ஆற்றல்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவதாரம் எடுத்தது. இதுவரைக்கும் எத்தனை சிவபெருமான் தோன்றினாங்களோ சிவபெருமானுக்குள்ளே 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சிவங்கிறது ஒவ்வொரு யுகத்துக்கும் சிவங்கள் மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மாறின அந்த சிவமெல்லாம் ஒன்றா சேர்ந்த நிலை சிவமகா வாழை சித்தனாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதான் உயர் சூட்சமோ. ஒரு மனித ஜென்மத்தை ஒரு மனித பிறப்பெடுத்த ஒரு அவதார நிலை கொண்ட ஒரு மாந்தனை பற்றி ஓயாமல் உரைக்க வேண்டிய தேவையில்லை. வந்தவங்க உணர்ந்து சித்தன் தான் சிவசபை, சிவசபை தான் சித்தன், சித்தனுக்குள்ளே தான் உயர் சூட்சம் இருக்குது. தேவாதி தேவர்களும் பேராற்றல்களும் சித்தன் வடிவில் சிவசபை கொடுக்கப்பட்டு அவனுக்குள்ள அகத்தியன், சிவபெருமான், முருகப்பெருமான், பரந்தாமன், நவகோடி முக்கோடி எல்லா ஆற்றல்களும் ஒருங்கிணைஞ்ச ஆற்றலாக அது சபை வடிவமாக சிவப்பிரபஞ்சமாக எப்பவுமே சித்தனுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க முடியாதுங்கிறதுக்காண்டி ஆங்காங்க சிலைகள் ரூபமாக ஆற்றல்களாக சபையை தனித்தனியாக பிரித்து கொடுத்து உயர் சூட்சமாக அதுக்குள்ளே எங்களுக்கே தெரியாது. நானே ஏதோ கொஞ்சம் தான் சொல்லுதேன். இதுக்கும் மேலே சூட்சமம் இருக்குங்கிறத உணர்ந்து வரதவங்கள் உயர்வாக வணங்கி நின்னா தான் இங்கேருந்து உயர்வான விஷயங்களை பெற முடியும். உயர் ஆட்சி நடைபெறுகிறது. அன்பே சிவம் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை வச்சு எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய சபை இது. தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயங்களை கையில் எடுத்து பயணப்படக்கூடிய பெருஞ்சபை இது. எல்லாரையும் நம்மளை மாதிரி நினைக்கணும், எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாதிரி நினைக்கணும். வள்ளலாருடைய ஜீவகாருண்ய நிலையை கடைபிடிக்க மாந்தர்கள். நான்கதை அகத்தை நீங்கள் எத்த பெரிய கோடீஸ்வரராக இருந்துட்டு போங்க, இல்லாட்டி நாட்டை ஆளுதவங்களா இருங்க, அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சித்தர்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாதிகளில் பெரிய ஜாதி நீங்களாக சொல்லிக்கிறது அது எந்த ஜாதியில் இருந்தாலும் அந்த வேற்று மாற்று நிலைகள்லாம் இங்கே தேவையில்லை. இங்கே பிச்சைக்காரன் வந்தாலும் ஒரே மரியாதை தான், பெரும் செல்வந்தம் வந்தாலும் ஒரே மரியாதை தான், பதவி அந்தஸ்தில் இருந்தவங்க ஒரே மரியாதை தான், ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு வந்தாலும் ஒரே மரியாதை தான். இங்கே தகுதின்னா அடிபணிவு சரணாகதி. எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இறைவன் கொடுத்த விஷயங்கள், எல்லாம் இறைவன் பிச்சை. 24 மணி நேரமும் அணுப்பொழுதும் தூங்குகின்ற நேரம் கூட இறைவன் கொடுத்த அத்தகைய பிச்சை நிலையில் இருந்தால் பஞ்ச இந்திரியங்கள் இயங்குது, அவயங்கள் எல்லாம் இயங்குது. ஒரு நிமிஷம் அவங்க விலை நின்னா சிவமாக இருக்கக்கூடிய நம்ம சவமாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சவ நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாந்தர்கள்லாம் உள்ளுக்குள்ளே இறை உணர்வை கொண்டு வந்து தான தர்ம நிலைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அன்பை, கருணையை, பரிவை, பண்பை, பாசத்தை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு சிவமாக மற்றவங்க நடந்து நான் அப்படிங்கிற நிலை இருந்தால் உனக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. எனக்கு அப்படின்னா உனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லாம் இறைவன் கொடுத்தா நீ எதை கொடுத்த அப்படின்னு திருப்பி கேட்கக்கூடிய இடம் இது. அப்படி ஆளுக்க தான் இங்கே அமர வச்சுருக்காங்க, அமர்த்தப்பட்டிருக்காங்க. யாரும் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அவங்க சொல்லக்கூடிய அத்தகைய நடிப்பு ஜாலங்களோ அதற்கெல்லாம் மயங்காத சிவசபை ஆசான் சிவமகா வாழை சித்தன் 14 லோகங்களையும் எங்கேயாச்சும் இது மாதிரி ஆள் இருக்காங்களான்னு தேடி 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 பார்த்து சபையை எப்படி வழி நடத்துவான், எப்படி கலியுகத்தை மாற்றுவான், எப்படி பிரபஞ்சத்தை மாற்றுவான் அப்படின்னு யுக யுகமாக ஆராய்ச்சி பண்ணி பிறப்பெடுக்கப்பட்டு எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ஞ்சி எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற நிலையெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு சித்தர்கள்ட்ட தேவர்கள்ட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதுக்கு பிறகு கொடுத்த பதவி தான் சிவசபை ஆசான்கிற பதவி. அதனால் வந்தோம் பார்த்தோம், இங்கே அது இருக்குது, இங்கே ஓட்டை இருக்குது, சாட்டை இருக்குது, சகடு இருக்குது, சகதி இருக்குது அப்படிங்கிற நிலை இல்லாமல் சித்தனுக்கு கலியுகத்தை மாற்றக்கூடிய இயல்பு பயணத்தில் ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமான்னு பாருங்கள். பயணத்தில் இப்போ உதவின்னா கோடி கோடியாக லட்ச லட்சமாலாம் கேட்கல. உதவின்னா இதை பற்றி 2 பேருக்கு சொல்ல முடியுமா, 4 பேருக்கு சொல்ல முடியுமா, சிவசபை கொள்கை என்ன, சிவசபை எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத 4 பேருக்கு சொன்னாலே அது சிவசபைக்கு
பெரிய கொடுத்த பெரிய புதையல் அது அதை முக்கத்து முக்கோடி தேவர்களும் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த விஷயங்கள் தான் இங்கே எதிர்பார்க்கப்படுது. முடியலையா, இங்கே வர முடியலைன்னா எல்லை தாண்டி எத்தனையோ நாடுகளில் சீடர்கள் இருந்து அரும்பணி கடும்பணி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருங்க. ஒன்றுமே இங்கே கொடுக்கணும்னு தேவையில்லை, சரணாகதியை மட்டும் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சரணாகதி இருக்கல எல்லாமே இங்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி அன்பை மட்டும் மையமாக வச்சு இந்த புது யுகத்தை சித்தர்கள் படைக்க போகிறாங்க. தர்ம யுகத்தை. தர்மந்தான் அந்த யுகத்தில் வந்து உயர்ந்தோங்கி நிற்கும் அப்படிங்கிறத சொல்லி, கலியுகத்தில் நடக்கிற இந்த சாக்கடை நிலை கொண்ட ஒருத்தனை ஏற்றி ஏமாற்றி நடித்து நயவஞ்சகம் பண்ணி ஓடி ஒளிஞ்சி தேடி எடுத்து புடுங்கி திங்கிற வேலையை வச்சிருக்கிற வேலையை ஒன்றுக்கு ஆகாமல் உதவாக்கரையை புதைச்சி வச்சுட்ட நிலைகள் அந்த கலியுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த உறவு முறைகளில் எந்த ஏற்றத்தாழ்வுகள், என்ன விஷயங்கள், என்ன கொள்கை இல்லாத விஷயங்களையெல்லாம் மனுஷன் சுமந்துக்கிட்டு அலையிற யுகமாக இருக்குது இந்த யுகம். கலியுகத்தை பற்றி அறிஞ்சவங்க ரொம்ப அறிஞ்சிருப்பாங்க. அதையும் மீறின சாக்கடை நிலைகள், ஊடக வாயிலாக வருகின்ற செய்திகள், ஊடக வாயிலாக வருகின்ற தரக்குறைவான ஆட்டங்கள் பாட்டங்கள், எதிர்நிலை கொண்ட அந்த நிலைகளெல்லாம் ஒரு கைபேசியில் சின்ன குழந்தைகள் கூட கெட்டு போயிடுது. சின்ன குழந்தைகளை கூட துவசம் பண்ணிடுறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் மாறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட உயர்வான சபை இது அப்படிங்கிறத சொல்லி, எங்கள் அன்பு மட்டும்தான், கருணை மட்டும்தான் ஆட்சி செய்யக்கூடிய இடம். வேற்று மாற்று நிலைகளில் வந்து நாங்கள் இயல்பில் யாரையும் வந்து சிரித்து பிரித்து பேசினாலும் மாற்று வேற்று நிலைகள் உள்ள மாந்தர அதை சிவசபை ஏற்றுக்கிறாது அப்படின்னு சொல்லி உயர்வாக பயணப்படுறவங்க வாங்க. எனக்குள்ள ஆற்றல் இருக்குது, எனக்குள்ள அந்த விஷயம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, நான் தான் கடவுள் நான் சொன்னால் கேட்பார் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் எல்லையை தாண்டி நின்றுக்கிறது ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறத சொல்லி, இங்கே அனுக்கிரகம் வந்து முடியாத விஷயம் இந்த சபையில் கிடையாது. சாபங்களில் இருந்து எத்தனை ஜென்மங்களில் செஞ்ச கழிவினைகள் தீவினைகள் இருந்துட்டாலும் எல்லாத்தையும் துவசம் பண்ணி நல்ல விஷயங்களை கொடுக்கின்ற சபை. நல்லோர்கள் வல்லோர்கள் பேராற்றல் கொண்ட பெரும் மகான்கள் ஞானியர்கள்லாம் வடிவமைச்சு அமர்ந்து அகத்தியமே ஜெகத்தியம் அப்படிங்கிற உண்மையான கொள்கைதனை பறை சாற்றி சித்தர்கள் உயர்வானவர்கள், சித்தர்களோட ஆட்சி மலர்ந்து விட்டது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் யுகங்கள் தாண்டி திருமுருகப் பெருமான் வந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடப்பட்டு அற்புதமான செங்கோல் ஏந்தி சிவமகா வாழை சித்தன்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் வடிவமாக திருமுருகப் பெருமான் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய நிலை இச்சபையில். அவங்க ஆற்றலை எல்லாம் சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே வச்சு சிவசித்த உயர் பின்பமாக அகத்தியமா சிவமா சித்தர்களின் பேராற்றலாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் எடுத்த அவதார நிலைக்குள்ளே இருக்குது. அவனை தேடி வருகின்ற, நாடி வருகின்ற, வணங்கி நிற்கின்ற, அவன் வழியில் வருகின்ற, அவன் வழின்னா சிவப்பிரபஞ்ச வழியில் வருகின்ற, சித்தர்கள் நெறியில் வருகின்ற, சிவ திருமுருக பரந்தாம நெறியில் வருகின்ற சீடர்களையும் ஒன்றிணைச்சு ஓராற்றலாய் பேராற்றலாய் அதன் மூலமாக மனிதர்களுக்குள்ள வேறறுக்கும் நிலை, அந்த வேற்று மாற்று நிலைகளை வேறுவதன் மூலமாக யுகத்தை அழிக்காமல் பரந்தாமனை யுகத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அற்புதமான கல்கி அவதாரம் வேண்டான்னு சொல்லி கல்கி அவதாரமே சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற உயர்வான விஷயங்களுக்கு பரந்தாமன் அப்படி அற்புதமான நிலையில் இருந்து பெற்று சிவத்திடமிருந்து சிவமே நூலாக வந்து அது திருமுருகன் கரங்களில் வந்து அதனோட ஆற்றலை வந்து அதனோட வெப்பத்தை வந்து குளிர்விக்கப்பட்டு ஆற்றலை மேலும் மெருகேற்று அது 7 குடல் உண்டு 7 உலகம் ஆளுகின்ற ஈடு இணையில்லாத சித்தனாம் பேரண்ட நாயகனாம் பெருமுனியாம் முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றா வச்சிருக்கத உயர்வான தலைமை மாமுனியாம் அகத்திய பெருமான் கரங்களிலே பெற்று அதன் பின்பாக சூட்சமத்திலே தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் கொடுக்கப்பட்டு அதன் ஆற்றலானது இயல்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அவதார நிலையாக சொல்லக்கூடிய சிவமகா வாழை சித்தனாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற அச்சித்தனுக்குள்ளே வச்சு அவன் வழியில் நடக்கின்ற அவன் வழியை உயர்வான இறைவழி உயர்வான உண்மையான வழி அப்படிங்கிற அறிஞ்சு வருகின்ற சீடர்களுக்கு புண்ணிய நிலைகளின்பால் அவர் கரங்களிலே அத்தகைய நூலானது யாரும் கொடுக்காத பரிசாக எங்கும் பெற முடியாத பரிசாக
ஈடு இணையில்லாத பரிசாக 14 லோகத்தையும் ஒன்றா வச்சா கூட அதுக்கு ஈடாகாது அப்படிங்கிற நிலையிலுள்ள ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழங்கப்பட்டிருக்கு. அதில் வர்ற வார்த்தையை தான் இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எளிய தமிழாக இருந்தாலும் இத்தகைய வார்த்தைகளும் அந்த நூல் வழியாகத்தான் மாற்று வேற்று அந்த நிலைகளையெல்லாம் கடந்து அதனோட சாராம்சம்தான் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லி உயர்வான உத்தமமான சத்தியமான நித்தியமான நிகரில்லா சபையிலே எப்பவும் உறங்காது இதில் சித்த நிலை கொண்ட சீடர்கள் சித்தர்கள் எப்பவுமே உறக்கமே இல்லாமல் கலியுகத்தை மாற்றணும்னு அந்த ஆற்றல் மிகுந்த நூலுக்குள்ளே உறங்காமல் உட்காந்து அருளாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடு இரவு 12 மணிக்கு கூட சித்தன் நினச்சா சிவசூட்சம நூல் தாங்குத சீடர்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் தட்டி எழுப்புனா உடனே வழிவரக்கூடிய நூல் இந்த நூல் அப்படிங்கிறத சொல்லி இது மாதிரி தேவேந்திரன் கடங்கரில் கூட இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் இது பறைசாற்று நிலைகள் மூலமாக இது எதிர்பார்த்து காசுக்காக பணத்துக்காண்ட புகழுக்காகவோ அந்தஸ்துக்காகவோ எதற்காகவும் இல்லை. இது கலியுக மாற்றத்திற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட சபை அப்படிங்கிறத சொல்லி இங்கே என்னால் முடியலை, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, என்னால் ஒன்னாலையும் முடியலை, என் காசு பணத்தால் எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிற நிலையுள்ள மாந்தர்களும் எனக்கு வரக்கூடிய இடர்களுக்கு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு எனக்கு பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உழைச்சாலும் அது ஓட்டப்பானையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்குது, ஓட்ட சட்டியில் போட்ட மாதிரி நிற்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்க, எனக்கு பீடு பிணி பீடை சோடை அப்படின்னு வர்றவங்க, கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்குன்னு வர்றவங்க, ஏமாற்றப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இங்கே சிவத்தை வணங்கி நிற்கல பணிஞ்சு நிற்கல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது, எல்லா விஷயங்களும் வாங்கியிருக்காங்க. ஞான நிலையில் குருநாதர் இல்லாமல் அலைதவங்க, வாழும் சித்தர்களை தேடி அலைதவங்க, வாழும் குருக்களை தேடி அலைதவங்க இங்கே ஒட்டு மொத்த குருவாக இருக்கிற சிவமகா வாழை சித்தனை சித்தர்களின் வடிவாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒட்டுமொத்த சித்தர்களை ஓராற்றலாய் கொண்டு உதித்து அகத்தியத்திட்டிருந்து தத்புத்திரனாக எடுக்கப்பட்டதுனால எல்லா சித்தர்களும் தத்துப்புத்திரனாக எடுத்து வளர்த்து வருகின்ற சிவமகா வாழை சித்தனை சரணடையும் போது சிவசீடர்களா திருமுருக சீடர்களா பரந்தாம சீடர்களா அகத்திய சீடர்களா 9 கோடி சித்தர்களின் சீடர்களா இருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கீங்க, ஆசி கேட்கிய எல்லா சித்தர்களையும் கூட்டு பேசக்கூடிய ஒரே சபை உலகத்தில் இருந்த சபை தான் இருக்குது. வேறு எங்கே இருந்தாச்சும் காமிக்கன்னு சிவபெருமான் சொன்னார். இப்போ நாங்கள் சொல்லுதோம் சிவநூல் தாங்கின சீடர்களிலிருந்து சித்தனிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாரும் சொல்லுதாங்க. இது மாதிரி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயாச்சும் சித்தர்கள் தேவர்களோட பேசுகிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டான்னா அன்னையிலிருந்து இந்த சற்சங்கமே நடக்காது, சிவசபையில் பூஜை கூட நடக்காமல் பூட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறத சொல்லி, அப்படி தைரியம் யாராச்சும் இருந்தான்னா அங்கே இப்படி சிவபெருமான் பேசுகிறாரு, முருகப்பெருமான் பேசுகிறாரு, கந்தப்பெருமான் பேசுகிறாரு, கதிர்வேல பெருமான் பேசுகிறாரு அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டு சும்மா சாமி ஆடாத மாடி கிடையாது, இப்படி உட்காந்து கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லி இதிகாச புராணங்களிலிருந்தான் எடுத்துக்காட்டுகள் சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கேயாச்சும் இருந்தால் காமிக்கிறதுக்கு வல்லமை இருந்தால் யாருனாலும் காமிக்கலான்னு உலகம் முழுவதும் பறைசாற்றி எல்லா நிலைகளையும் கொண்ட ஒரே சபை வேற்று மாற்று இன்னல் இடர் எத்தனை வந்துட்ட போதும் நேர் வழியில் இருந்து ஒரு நிலை கூட தவறாது, சத்திய வழியில் இருந்து ஒரு பக்கம் கூட பார்வையை அகல விடாது. அது மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஊர் மக்களாக இருந்தாலும் ஜாதியினர்களாக இருந்தாலும் யாரையும் பொருட்பாடுத்தாது நேர்கொண்ட நிமிர்ந்த சிவ பயணத்தில் எங்கேயும் எந்த தடை கற்கள் வந்தாலும் அதை சித்தர்கள் பிறக்கி போட்டு பயணப்பட வச்சுக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்கோம். இதற்கு இடையில் குறுக்கில் எந்த ஒரு ஆற்றலாலும் நிற்க முடியாது அப்படிங்கிறத ஆதி கைலாய சிவசூட்சம நூலை கையில் வச்சுருக்கோம், ஆதி பிரபஞ்ச மகாசபையை கையில் வச்சுருக்கோம், ஆதி இறைவனை கையில் வச்சுருக்கோம், திருமுருகனை கையில் வச்சுருக்கணும், அகத்திய கையில் வச்சுருக்கோம். அத்துணை பேராற்றல்களையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வடிவில் கரம் தாங்கி நிற்கின்ற உயர் பேராற்றலாய் உன்னத பேராற்றலாய் அகத்தியன் சித்தனாக திருமுருகன் சித்தனாக
பரந்தாமன் சித்தனாக ஏன் சிவமே சித்தனாக அமர்ந்த திருத்தலம் ஒரே தலம் என்கின்ற உயர் சூட்சமத்தை உரைத்து உயர் சூட்சமதாரியான ஆதி சித்தனான ஆதி தொட்டு வந்த அற்புத பெருமகனாம் சிவனாரை எம் ஐயனை அப்பனை ஆசானை பேராசானை பெரும் கருணை வடிவத்தை பெருஞ்சபை ஆளுகின்ற சிவத்தை அகத்தியத்தின் திருவடியிலே இருந்து அகத்தியத்துடனே இருந்து அகத்தியமாயிருந்து ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை ஜெகதீசனை சிவ மகா ஆற்றலை வருக 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 என ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவசிவாய நமக பவாய நமக பவபவாய நமக சிவ 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 சிவாய நமக பவ 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 பவாய நமக பவ 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 பவாய நமக பவனே வாவா சிவனே வாவா பவனே வாவா சிவனே வாவா சிவாய வாவா பவாய வாவா சிவாய வாவா பவாய வாவா பவாய பவாய சிவாய வாவா பவாய பவாய சிவாய வாவா சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக பவாய நமக சிவாய நமக பவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவானி நமக சிவாய நமக சிவானி நமக சிவானி சிவானி பவானி நமக சிவானி சிவானி பவானி நமக பவானி பவானி சிவானி நமக பவானி பவானி சிவானி நமக ஓம் நமச்சிவாய 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 சிவாய நமக சிவாய நமக. உயர்வானுலக தேவ நிலைகள் எல்லாம் உயர்ந்தோங்கி நிற்கும் கொடிமரம் தனை சுற்றி நின்று அருள் ஆற்றலாய் மலர் சொரியும் பிரபஞ்ச மகா சபை தனில் ஏற்றம் கொண்ட நல் சுபவேளை தனில் யாம் சிவகூரையாய் ஜொலிக்கும் திரு செந்திலகம் தனில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. எமை தாங்கிய சபையாய் எமை உள்வைத்து அமர்ந்த சித்தனவன் அமர்ந்த சபையாய் இச்சபை நாடி வந்து அமர்வோர் அவனாய் வந்து அமர வேண்டும் என்னும் குரல் ஒலிக்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உலகம் கண்டு வியக்கும் பேராற்றல், உலகமே கண்டு வியக்கும் 7-14 லோக ஆற்றல் தனை தன்னகம் வைத்திருக்கின்றோம் என்ற இருமாப்போடு உலகோர்க்கு
பறைசாற்றும் அற்புத ஆதி கைலாய சிவ சூட்சம நூலில் வந்து அமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மானிட நேயமதை மனித நேயமதை உலகோர்க்கு மானிட உருவங்களிலிருந்து பறைசாற்றி யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புதமான பிரம்மாண்ட நிகழ்வினை எளிய நிலையில் வலிய வல்லமை கொண்ட சபைதனில் வந்தமர்ந்தோம் சிவம். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உரைக்கும் உரைக்குள் இருக்கும் உண்மை கூற்றினை உணர்வோன் உரை நடைக்குள் சிவசூட்சம நூலமரும் அமர் சபையில் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய. சிவாய நமக. தன் சரீரமதை அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் மாற்று நிலை கொள்ளா மானிடம் தனில் உள்புகும் சிவசூட்சம நூலதில் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தன்னைத்தான் என எண்ணாது தனக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளும் பிரபஞ்சம் வழங்கிய கொடை என்றெண்ணி அமர்ந்த தன்னை இள நிலைக்குள் இழந்த சித்தனவன் உள்ளுக்குள் இருக்கும் சூட்சம நூலதில் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. படும் பாடுதனை உரைக்காது அத்துணை பாடுகளும் எம் கரமதிலிருந்து அவனவன் ஜென்ம நிலைகளிலிருந்து பெரும் பாடு என்று அதை உணர்வோன் உள்ளுக்குள் வந்தமர் நூல்தனில் சிவம் வந்து அமர்ந்தோ. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாசி பெருநாள் என்ன முழுமதி நாள் என்ன அத்துணை நொடிப்பொழுதும் ஆண்டில் ஒரு நொடி கூட மீதமில்லாத அத்துணை நாளிகை பொழுதுக்குள்ளும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சிவம் ஆசி வழங்கும் ஆதி சிவ சூட்சம நூலுக்குள் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அண்டத்தையும் பிரம்மாண்டத்தையும் பேரண்ட நிகழ்வாய் விளங்கும் பிரபஞ்ச நிகழ்வுதனை ஏற்ற இறக்க நிகழ்வுதனை பஞ்சபூதங்களின் நிகழ்வுதனை தன்னகம் கொண்டு அமர்ந்த அகத்தியன் நூலுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அகத்தியனாய் நூலினை உணர்ந்தோனுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அண்டத்தை அகத்தியனாய் அகத்தியனை சிவமாய் சிவத்தை சிவமகா வாழை சித்தனாய் காண்போனுக்குள் அமர்கின்ற நூலுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. லோகங்களில் இல்லா பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்பது எங்காவது ஒரு தளத்தில் மட்டும்தானே அமர முடியும். அத்தலத்தினை தேர்ந்தெடுத்தான் அகத்தியன் என்று உரைத்தான் சித்தன். அவ்வுரைக்குள் இருக்கும் சூட்சம நூலுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆயுதங்களை பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் ஆயுதங்களை கணக்கிட்டால் கணக்கிட இயலாத நிலைக்குள் ஆயுதங்களை சூட்சம நூலாக மாற்றி வழங்கிய அகத்தியன் சபையில் வந்தமர்ந்தோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அகத்தியன் என்னும் மாபெரும் சொல்லுக்குள் அத்துணையும் அடங்கியுள்ளது என்று உணர்ந்து சிவத்தை உணர்ந்தவனுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய. அகதீஷாய நமக. வழிகாட்டுபவனை தன் வழி பொறுத்து அவன் வழிகாட்டுகின்ற பொழுது அவன் காட்டும் வழிதனில் இருக்கும் வினை அகலும் வழிதனை பொறுத்து நல்வழி நோக்கி நடை போட்டவன் நூலுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம். ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய. இத்துணை பேராற்றல் பிரம்மாண்ட நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றல் தனை தன்னக கொண்டு அமர்ந்த பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபைதனில் சிவம் வந்து அமர்ந்த நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இதுதான் சிவ ஆற்றல் என்று உணரா நிலையில் சிவத்தின் ஆற்றல் எத்தகைய வடிவம் கொண்டும் வந்தமரும். ஏன் சிவமே தேடி வந்த ஆற்றல் அது அமிழ்ந்திருக்கும் தலமதில் சிவம் வந்து அமர்ந்தோ. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
வழங்கிய நூலுக்குள் இருக்கும் பேராற்றல் எத்துணை ஆற்றல் என்று சிவமே வியக்கும் வண்ணம் சபைதனை நேர்கோட்டில் நடைபோடச் செய்கின்ற அகத்தியன் சிவகூரை தலமதில் வந்தமர்ந்தோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எரிகின்ற தணல் போல் எரிகின்ற தணலுக்குள் இருக்கின்ற கனலாய் எரியும் சூட்சம நூல்களுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை பேராற்றலை தாங்கி நிற்கும் சித்தனவன் கரமதில் சிவம் வந்து அமர்ந்தோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வழங்கும் வார்த்தைக்குள் ஆசி, பார்க்கின்ற பார்வையில் ஆசி, நடக்கின்ற நடையில் ஆசி, அவன் உறங்கும் பொழுதும் ஆசி, அவன் சயன காலத்திற்குள்ளும் தவம் ஏற்றுக்கொள்கின்ற அந்நிலைக்குள்ளும் ஆசிதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்ச மகா சபை சீடர்கள் யாவருக்கும் என்று சிவம் உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. இவ்வுரை மானிட உரையே அல்ல என்று நினைவோனுக்குள் சிவம் வந்து அமர்வோ. சிவாய நமக. சிவாய நமக. ஒரு மானிடன் இதுபோல் உரைக்க இயலாது எத்தளமதிலும் என்று கூறினானே, அச்சிவமே சிவத்திற்கு விட்ட சவால்தனை உரைக்கின்றோம் யாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நம. பிரபஞ்ச ஒட்டுமொத்த ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அத்தலத்தில் வந்து அமர்ந்த சிவம் உரையாடுகின்றோம் இத்தலமதில். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அவ்வாறு உள்ளிருக்கும் பேராற்றலை உணருங்கள் உணருங்கள் என்று கூக்குரலிட்டார்கள் சித்தர்கள். அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் இறையாளர்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்கள். எவனும் செவி சாய்க்கவில்லை. இறை சூட்சம நூல் என்னும் ஆற்றல் வெளிக்கிளம்பி சிவமாய் மானிடனை இத்தகைய பூவுலகில் அமர்ந்து உரையாடிய பின்புதான் அவனுக்குள் இருக்கின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளை உணர வேண்டும் என்கின்ற கால கட்டாய சூழலில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம். நூலாய் வந்தமர்ந்தோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எப்பொழுதடா சிவம் நேருக்கு நேராக உரையாற்றியது? சிவ கோலம் கொண்டு. ஆகவே மானிடன் எவனொருவன் மானிட தன்மையிலிருந்து விலகாது அதிலிருந்து சற்றும் மீளாது அமர்ந்திருக்கின்றானோ அவனுக்குள் வந்து அமர்ந்தோம் கலியுகமதில் என்று உரைப்போம் சிவம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அவன் மூலமாக பிரபஞ்சத்தை கிழித்து ஆளுகின்ற அற்புதமான பணிதரை ஏற்று நிற்கும் அகத்தியன் படைதனில் சிவம் தலைவனாய் வந்தமர்ந்தோ. ஓம் நமச்சிவாய. சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்தோ. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு சித்தனுக்குள் அத்துணை ஆற்றலும் குடிகொண்டிருக்கின்றது என்று நினைவோனுக்குள் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சான்று இறை சூட்சமன் நூல் தாங்கும் சீடர்கள் என்று உரைப்போம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அப்பட்டமாக இக்கலியுகம் அது அப்பட்டமாக கூறுகின்றோம். சிவம் களிசடை சாக்கடையாக மாறிவிட்டதடா என்று உயர் வளர் கிளை நூலில் இருந்து உரைக்கின்றோம் யாம். இனி வசைபாடுகளே சிவசூட்சம நூலில் இருந்து எழுத்து கொண்டிருக்கும் என்று நிச்சயம் சிவம் உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஓம். ஏனெனில் ஆலயங்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை வழிபாட்டு தலங்களில் எல்லாம் களி உள்ளுக்குள் அமர்ந்திருக்கின்றது. அக்களிதனை மாற்றி விரட்டி நல்யுகம் தர்மயுகமாக மாற்றுவதற்குரிய சகடைதனை சிவமே உருவாக்கி இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. செல்கின்ற படை வீரர்கள் திருமுருக சேனைகள் என்று உரைப்போம் யாம் சிவம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 6 தீப்பொறிகளில் இருந்து கிளம்பிய திருமுருகனுக்கு அத்துணை ஆற்றல் என்றால் சிவத்தின் இரத்த மஜ்ஜை நாளங்களுக்குள் இருந்து எலும்புக்குள் இருந்து எழுந்த பேராற்றல் கொண்ட அக்கினிக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கும்? அவ்வாற்றலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம். சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்நூலை தாங்குவோன் தூங்குவதில்லை, ஒரு நொடி பொழுதும் தூங்குவதில்லை. அவன் இயல்பில் உறங்கினாலும் அவனுக்குள் சிவம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம், உரையாடி கொண்டிருக்கின்றோம், சற்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். சிவமகா வாழை சித்த படை தலைவனாய் அவனை அமர வைத்தென்று சிவம் உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. என்னடா பேராற்றல், எங்கிருந்து வருகின்றது பேராற்றல் என்று தேடி அலைவோருக்கு சிவம் உரைக்கின்றோம். யாமே வந்தமர்ந்த தலம், எங்கு சென்றும் இத்தலத்தை பற்றிய நிலைதனை விளக்கி கேட்டு பாருங்கள். எவன் கூறுகின்றான் என்று யாம் சிவம் உரைக்கின்றோம்.
கூறுபவன் அவனுடைய பேலைதனை திறக்கின்ற பொழுது பேலை கருகிவிடும் என்று சிவம் உரைக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஏனெனில் வினவுவது சிவத்தை பற்றி என்று உரைக்கின்றோம். சிவத்தை பற்றி ஆராய்தல் எவனுக்கு முடியும்? சிவம்தான் மானிடரை ஆராய்தல் நிலைக்குள் சென்று அமர்ந்து ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய நிலைகளை, கர்மவினை நல்வினை நிலைகளை ஆராய்தல் செய்து உள்ளுக்குள் இருந்த ஆசிகளை ஆதி கைலாய இறை பெருமகா பேலையிலிருந்து அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதே ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம். சிவம் சிவாய நமக. நமச்சிவாய. ஜீவ ஏடுகளை புரட்டி பாருங்கள். உள்ளுக்குள் இருக்கின்றான். ஒவ்வொரு சித்தனும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஜீவ ஏடுகளுக்குள் என்ன ஆற்றல்! அங்கொரு ஆற்றல், இங்கொரு ஆற்றல் பிதற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். சிவம் உரைக்கின்றோம். அத்துணை ஆற்றலும் அண்ட பிரம்மாண்ட முனிவரின் பெருந்தலைவனாக விளங்குகின்ற அகத்திய ஆற்றல் என்று சிவம் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவாய நமக. அகத்தியனை மீறிய ஆற்றல் இப்பூ உலகில் 14 லோகங்களில் இருந்தால் காட்டுங்கள், சபையை யாம் திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என்று உரைக்கின்றோம். சிவம் சிவாய நமக. நமச்சிவாய. எங்கே உன்னுடைய பிரிவிலிருந்து உரையாடச் சொல் ஒருவனை, இதுபோன்று உரையாடச் சொல். யாம் சிவம் இச்சபையினை திரும்ப பெற்று கைலாயத்தை திரும்பவும் இடமாற்றி சென்று அமர்ந்து கொள்கின்றோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது இத்தகைய பேராற்றல் என்று வினவுவோருக்கு ஒரே ஒரு விடை, உனக்குள் தான் இருக்கின்றது. இவ்வாற்றல் அனைத்தும் அவரவர்கள் சரீரத்திற்குள் தான் இருக்கின்றது என்று சிவம் உரைக்கின்றோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தகுதிதனை வழங்கி ஆதிசிவ சூட்சம நூலினை பகிர்கின்றோம் இச்சபையிலிருந்து என்று உரைத்தான் சித்தன். அது ஊர்ஜிதம் என்று கூறுகின்றோம். சிவம் சிவாய நமக. நொடி பொழுதும் இடைவிடாது அதிகாலையிலிருந்து மாலை வரை உரைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, தன்னுடைய நாசிகிளிய எவனுக்காவது சரீரம் துன்பப்பட்டிருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். சிவம் ஒரு கணம் உரைக்கின்றோம். அத்தகைய பேராற்றலை சுமந்திருக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சபையிலிருந்து முழுமதி பெருநாள் நற்புனித திருநாளாய் பங்குனி உத்தர பெருநாளும் இணைந்து நடைபோடுகின்ற அற்புதமான இச்சபையிலிருந்து யாம் சிவம் உரைக்கின்றோம். ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் யுக புண்ணிய பேராற்றல். புண்ணியம் யுகமாய் தவம் இருந்தது, யுகம் புண்ணியமாய் தவம் இருந்தது, புண்ணியம் யுகமாய் தவம் இருந்தது. அத்தகைய ஆற்றல் தன்னை ஒட்டுமொத்த பேராற்றலாய் தன்னகம் கொண்டிருக்கும் சிவசபையில் யாம் முழுமதி பெருநாளில் சிவம் ஆக்ரோஷ நிலைதனில் வந்தமர்ந்திருந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சபை ஆசான் உள்ளிட்ட இல்லால் மழலையர்க்கும் சீடர்கள் யாவருக்கும் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி ஒரு கணம் ஒரு சனம் எம் இரு விழி 3 விழிகளோடு எம் விழிகளை திறந்த ஆசி வழங்கி அமர்கின்றோம் இச்சபைதனிலே. அருள் நிலையாய், ஆற்றல் நிலையாய், பேராற்றல் கொண்ட நூல் நிலையாய், பிரபஞ்ச நிலையாய், பஞ்சபூத நிலையாய், அகத்திய நிலையாய் வழங்கி அமர்கின்றோம் யாம். நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவாய சிவாய பவாய நமக. சிவாய சிவாய பவாய நமக. பவனே போற்றி சிவனே போற்றி. பவனே போற்றி சிவனே போற்றி. சிவாய போற்றி பவாய போற்றி. சிவாய போற்றி பவாய போற்றி. பவாய பவாய சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய. 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 சிவாய நமக. சிவானி நமக. பவானி நமக. சிவானி நமக. பவானி நமக. பவாய பவாய சிவாய நமக. பவாய பவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக. சங்கரி நமக. சிவாய நமக. சங்கரி நமக. சிங்க
சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவ 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 பவாய நமக. சிவ 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 சிவாய நமக. பவனே போற்றி சிவனே போற்றி. பவனே போற்றி சிவனே போற்றி. தேவாதி தேவ தேவாய போற்றி. தேவாதி தேவ தேவாய போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சங்கரி நமக சங்கர நமக. சங்கரி நமக சங்கர நமக. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம ஓம் சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஸ்ரீ. ஓம் நம சிவாய.